ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் தமிழா vlog. நான் அவங்க சதீஷ். இன்றைக்கி என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்க அயலான் மூவியோட ட்ரெய்லர். இந்த ட்ரெய்லர் எனக்கு மிக மிக ரொம்ப புதுசாக இருந்தது. இதுவரை பார்க்காத மாதிரி இருந்தது. அதாவது தமிழ் சினிமாவிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஜேனரில், டிஃப்ரெண்ட்டான கதையில், டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் ப்ளஸ் ஏலியனை பேஸ் பண்ண ஒரு படமாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு புதுசாக இருந்தது. தமிழ் படத்தில் இந்தளவுக்கு கிராஃபிக்ஸில் ஒரு ஏலியன் படம் வந்திருக்காங்கிறது டவுட்டு தான் கைஸ். ஆனால் எனக்கு இந்த ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பார்க்குறதுக்கு புதுசாக இருந்தது. அதுதானே வேணும். ஏன்னா இப்போ எப்பயுமே எப்படி சொல்கிறது, ஒரு படத்தோட பொதுவாக ஒரு படம்னே அப்படி சென்டிமெண்ட் இருக்கும், ஃபைட் இருக்கும், டான்ஸ் இருக்கும், சாங் இருக்கும், ஜாலியாக காமெடி இருக்கும், இதுதான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இந்த மாதிரி புதுசாக வர ஜேனலில் படம் வந்து நம்ம எல்லாருமே வரவேற்கணும் கைஸ். ஏன்னா அந்த புதுசாக வர படத்துக்கு வந்து அப்படி வரவேற்றா மட்டும்தான் இந்த மாதிரி படம் எடுக்கணுங்கிறது. இந்த இப்போ ரவிக்குமார் சார் மாதிரி இன்னும் நிறைய பேர், நிறைய டைரக்டர்லாம் கொஞ்சம் புது புது கான்செப்டில் படம் எடுப்பாங்க. அப்படி எடுத்தால் தான் படம் ஓடுது, பரவாயில்ல, கொஞ்சம் புதுசாக மக்கள் விரும்புகிறாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி புது ஜேனலில் படம் வரணுங்கிறது என்னோடய வேண்டுகோள். புதுசாக யோசிக்கணும். அதாவது எப்படி சொல்கிறதுங்க, ஹாலிவுட்டுக்கு வேணால் இது பழசலங்க ஏலியன் கான்செப்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் ஏலியன் கான்செப்ட் புதுசு தான். இந்த அளவுக்கு கிராஃபிக்ஸில் எனக்கு விஷுவல்ஸ் எல்லாமே வேறு லெவலாக இருந்து பக்கா மாசாக இருந்தது. அந்த ஏலியன்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு டைலாக்காக பேசும்போதெல்லாம் வேறு லெவலாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஏலியன் கூட கடைசியாக ஒரு சீன் ட்ரெய்லர் முடியும் போது பார்த்தேன், ஏலியன் வந்து சிவகார்த்திகேயன் சார் மேலே பேக்கில் ஏறி உட்காந்துட்டு ஃபைட்டுக்கு தயாராக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அந்த சீனில் வேறு மாதிரி இருக்குது. இன்னொன்று, இந்த படத்தில் ஒர்க் பண்ணிக்க ஆக்டர், டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே, அதாவது சின்ன சின்ன ஆக்டர்லேருந்து சின்ன சின்ன சீன்ஸு எடிட் பண்ணுறவங்கலேருந்து எல்லாமே எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிக்கிறாங்க இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா இவ்வளோ நாள் இந்த படம் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நாளாக ஆச்சாங்கிறது இந்த ட்ரெய்லர் பார்த்தாவே தெரியுது. இவ்வளோ நாள் ஆகிருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு கிராஃபிக்ஸு கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் கிராஃபிக்ஸில் வேறு லெவலாக இருக்குங்க. பார்த்தாவே தெரியும் ஒரு படத்தில் கிராஃபிக்ஸ் எப்படி இருக்கணும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ்னே சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிடுறாங்க. அதேமாதிரி சிவகார்த்திகேயன்லேயே இருக்கிற ஹை பட்ஜெட் படம்னா இது மட்டும்தான் சொல்ல முடியும் சிவகார்த்திகேயன்லேயே. ஏன்னா அந்தளவுக்கு ஹை பட்ஜெட் படம் போட்டு எடுக்கிறாங்கன்னா எல்லா ப்ரொடியூசரும் தயங்குவாங்க. ஆனால் இந்த ப்ரொடியூசர் நம்பிக்கை வச்சு, இந்த டைரக்டர் மேலே நம்பிக்கை வச்சு, இந்த ஆக்டர் மேலே நம்பிக்கை வச்சு, எல்லாத்து மேலேயும் நம்பிக்கை வச்சு இந்த ப்ரொடியூசர் போடுறதுனால இவ்வளோ பெரிய படம் ரவிக்குமார் சார்னால் கொடுக்க முடியுது. ரவிக்குமாருங்கிறது வேறு யாரும் இல்லைங்க. அந்த நமக்கு இன்டர்நெட்னாலே படம் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஜேனலாக அவர் தான் ரவிக்குமார் சார். அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஏ ரகுமான் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு டெக்னீஷியன், இந்த படத்தில் ஒவ்வொரு டெக்னீஷியனும் வேறு மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒர்க்கிங்கில், இந்த படத்தோட எஃபர்ட்லாம் இந்த ஒர்க்கிங் எஃபர்ட்லாம் இந்த ட்ரெய்லர்லேயே தெரியுது கைஸ். நான்லாம் பார்த்து வெடிச்சிட்டேன். என்னடா இப்படி ஒரு ட்ரெய்லருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இது எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது. ஆனால் பாருங்கள், இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் கைஸ். அதாவது சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஃபேமிலி மேன்லேருந்து எல்லாத்துக்குமே, நார்மலான ஆடியன்ஸ் வரை எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேனர், காமெடி ப்ளஸ் ஏலியன் பேஸ் பண்ண படம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஜேனரு. பார்க்குறதுக்கு விஷுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ தரத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். என்னடா இந்த படத்தை இந்த அளவுக்கு புகழ்றானேன்னு நினைக்காதீங்க. பட் ஆனால் எனக்கு தோணுச்சு கைஸ். ஏன்னா அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது, அந்த போஸ்டர் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதனால தான் உண்மையை சொன்னது தப்பு இல்லை, பொய் தான் சொல்லக்கூடாது கைஸ். உண்மையை சொன்னால் தப்பே கிடையாது. நான் உண்மையை தான் சொல்லுவேன். எனக்கு பிடிச்சிருக்கு. பொதுவாக என்னோடய கான்செப்ட், நான் நல்லா இருந்தால் ஓகே சொல்லுவேன், நல்லா இல்லைன்னா நான் நல்லான்னு சொல்லிடுவேன். எனக்கு அதாவது இந்த படத்தோட ட்ரெய்லர் வேறு லெவலாக இருக்குது, கொஞ்சம் மாசாக இருக்குது, பக்காவாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். அதே மாதிரி இந்த படமும் பக்கா வெற்றி அடைன்னு நானும் நம்புகிறேன். ஏன்னா இந்த பொங்கலுக்கு இது கூட 4 படம் கிளாஸ் ஆகுது. மிஷின் சாப்டர் 1, அப்புறம் கேப்டன் மில்லரு, அப்புறம் தெலுங்கு படம் அனுமான் ஒரு படம், அப்புறம் இது அயலான். மொத்தம் 4 படமும் சேர்ந்து ரிலீஸ் ஆகிறதுனால எல்லா படத்துக்குமே ஹைப் இருக்கும். அதனால் ஸோ இந்த படத்துக்கு பர்டிகுலராக நான் ஒரு ஆடியன்ஸு இந்த படத்துக்குனே போவாங்க, அயலான் படத்துக்குன்னு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த அயலான். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ட்ரெய்லரு வேறு லெவல், மாஸ். அதுதான் கைஸ். ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்க வரேன். நான் உங்கள் சதீஷ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.